Unit 4 Office Applications 2 Part 3 இதுல Working with Data First part பார்க்கிறோம். அதுல என்ன topics? Editing, Fill Series, Conditional Formatting, Sorting. Now, Working with Data. அதுல first என்ன? Entering and deleting data. இது of course நம்ம வேர்ட்லயும் பார்த்தோம். So இப்ப நம்ம refresh பண்ணிக்கலாம் அத. Copy. Shortcut key Ctrl+C. To copy a text or number from a cell or from a range of cells. ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டையோ நம்பரையோ இல்லைனா ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணி நாம காப்பி பண்ண முடியும். Paste. Ctrl+V. To paste a copied text or number from a cell or a range of cells. காப்பி பண்ணப்பட்ட அந்த டெக்ஸ்டையோ நம்பரையோ நாம பேஸ்ட் பண்ண முடியும். Cut. Ctrl+X to delete a text or a number from a cell or from a range of cells. ஒரு டெக்ஸ்டையோ இல்லைனா நம்பரையோ ஒரு செல்லில் இருந்தோ இல்லைனா ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல இருந்தோ நாம கட் பண்ண முடியும், அதாவது delete பண்ண முடியும். Undo. Ctrl+Z. Any lost action is undone. இந்த undone பொறுத்த வரைக்கும் generally in between 16 and 30 தான் இருக்கும். Whereas நாம 100 கூட அதை increase பண்ணிக்க முடியும். எங்க போயினா இந்த மைக்ரோசாஃப்ட்னுடைய ரெஜிஸ்ட்ரி என்ட்ரியில போய் நம்ம அதை மாத்திட்டோம்னா 100 undone கூட நாம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். Then redo. Ctrl+Y. Any undone action is redone. எதெல்லாம் undone பண்ணோமோ அதெல்லாம் redone பண்ண முடியும். அடுத்தது autofill அப்படின்னா என்ன? Filling a range of cells with the same value or with the series of values in rows and columns automatically. அதாவது ஒரு range of cells சேம் வேல்யூவை வச்சு ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய வேல்யூஸை வச்சும் ஃபில் பண்ணிக்க முடியும். இது either in row or in columnல பண்ண முடியும். அதுவும் தானாகவே போட்டுக்கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் ஆட்டோ ஃபில். இது எதுல இருக்கு? ஹோம்ல எடிட்டிங், அதுல ஃபில் MS எக்ஸல்ல, எடிட்ல ஃபில் அது கால்க்ல. இத பத்தின ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம அடுத்ததா பார்க்கலாம். இப்ப ஆட்டோஃபில் சீரீஸ் பார்க்கலாம். அதுல ஜெனரலா ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுத்திலையும் இந்த மாதிரி ஃபில் சீரீஸ் பண்ண முடியும். பட் என்னென்ன டைப் ஆஃப் சீரீஸ் ஃபில்லிங் இருக்கு அப்படின்னு சொன்னா லீனியர், growth, டேட், ஆட்டோஃபில் அப்படின்னு பார்ப்போம். இதுல இப்ப பார்க்குற பிக்சர்ல ஃபர்ஸ்ட் அந்த பி காலத்துல பாத்தீங்கன்னா 1 to 12 வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு, அதாவது லீனியர் ஃபில். அப்போ 1ன்னு டைப் அடிச்சுட்டு அதை நம்ம இழுத்து விட்டு 12 வரைக்கும் நிறுத்திக்கலாம், இல்லை எங்க வேணுமோ அது வரைக்கும் இழுத்து நிறுத்திக்கலாம். அது ஒரு விதம். அப்படி இல்லைன்னா 1 டைப் பண்ணிட்டு ஸ்டெப் வேல்யூ 1ன்னு கொடுத்து ஸ்டாப் வேல்யூ என்ன அப்படின்னு கொடுத்தா அந்த வேல்யூ வரைக்கும் அது அந்த காலம்ல ஃபில் ஆகி நிற்கும். இது லீனியர் ஃபில் பை ஸ்டெப் வேல்யூ 1ன்னு வச்சுப்போம். அடுத்தது பாருங்க, 5, 10, 15 அப்படின்னு ஆரம்பிச்சு அது 60 வரைக்கும் வந்திருக்கு. தட் இஸ் இதுல ஆரம்பிச்ச வேல்யூ 5, பட் அதுல கொடுத்திருக்கிற ஸ்டெப் வேல்யூ 5ன்னு கொடுத்திருக்கு. ஸோ 5 + 5 10,
plus 15 அதே மாதிரி 15 20 25 5 5 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் வேல்யூவை நம்ம 60ன்னு கொடுத்து நிறுத்தினா இந்த 60ல நிற்கும். அப்படி இல்லைன்னா இழுத்து விட்டுட்டு போக போக மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 ஃபில்அப் ஆயிட்டே வரும். அடுத்தது இயர். இந்த இயருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே லீனியர் ஃபில்லில் போட்டிருக்கு. ஸோ 2001ன்னு போட்டுட்டு நம்ம சீரியஸ் ஃபில்லில் இழுத்து விடும் பொழுது ஸோ 2012 வரைக்கும் ஃபில்அப் ஆகிருக்கு. இது மூணுமே டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் லீனியர் ஃபில்லு தான். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இதுல டேட்டுங்கிற டைப் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ டேட்டுங்கிற டைப்ல நமக்கு என்னென்னலாம் டேட் யூனிட் இருக்கு அப்படின்னா டே ஃபில் பண்ணலாம், வீக் டே ஃபில் பண்ணலாம், மந்த் ஃபில் பண்ணலாம், இயர் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்ப டே அப்படின்னு சொன்னால் நான் மண்டேன்னு டைப் பண்ணி குடிச்சு இழுத்து விட்டா சண்டே வரைக்கும் வரும். இது டே. அதையே செலக்ட் பண்ணி வீக் டேன்னு கொடுத்துட்டோம்னா சாட்டர்டே சண்டேயை விட்டுட்டு மற்ற நாளெல்லாம் ஃபில் பண்ணும். தென் மந்த் அப்படிங்கும்போது ஜான்வரியில் ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் அது ஃபில் பண்ணியிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்திருக்கா எஃப்ங்கிறதுல பாருங்க, அதுல இயர் ஃபில் பண்ணியிருக்கு. இயர் எப்படி ஃபில் பண்ணுவோம்? இப்ப ஒரு இயர்னு எடுத்தா நம்பர்ல தான் சொல்ல முடியும். ஸோ லீனியர் ஃபில்லா ஒரு வருஷத்தினுடைய இது இன்க்ரீஸ் ஆகி ஸோ 2001 2 3 4 அப்படின்னு வந்திருக்கு. அந்த லெஃப்ட்ல இருக்கிற பிக்சர்ல பார்த்தா அது தெரியும் 12 வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இப்ப ரைட்ல இருக்கிற பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த டேட் ஃபில்ல டைப்பை எடுத்து அதுல நம்ம டேட் யூனிட்ல போய் இயர்னு கொடுத்தோம்னா இட் கன்சிடர்ஸ் அந்த டேஸை தான் கால்குலேட் பண்ணும். எப்படின்னா இப்போ 365 டேஸ், அடுத்தது ஒரு 365 டேஸ், 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா 366ன்னு ஆட் பண்ணி காமிக்கும். ஸோ இது கொஞ்சம் கீனா கவனிக்கணும், ஏன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2000 இருக்கு. தட் மீன்ஸ் 2000 இயர் முடிஞ்சு 2001க்குள்ள என்டர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த 2001க்குள்ள எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்னா 365. ஸோ அதை ஆட் பண்ணும். அதுக்கு அடுத்தாப்புல 2002ல 365 அப்படி ஆட் பண்ணிட்டே வரும். அப்ப 2001 ஆரம்பிச்சதுனால அதுலேருந்து 365 டேஸ் ஆரம்பிச்சு 2365ங்கிறது இட் டினோட்ஸ் 2002. அடுத்தது 2730ங்கிறது இட் டினோட்ஸ் 2003. அதுக்கு அடுத்தாப்புல வருது 3096. அப்ப 366 டேஸ் ஆட் பண்ணிருக்கு, அதாவது 2004. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர் டேஸ் அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஆட்டோ ஃபில் சீரிஸ். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், வேல்யூ ஹைலைட்டிங் ரெண்டும் ஒண்ணுதான். அதுல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது எக்ஸல்ல, வேல்யூ ஹைலைட்டிங் அப்படிங்கிறது கால்குல. டு விஷுவலி ஹைலைட் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் இன் வேரியஸ் கலர்ஸ். அதாவது இம்பார்ட்டன்ட் வேல்யூஸை வெவ்வேறு கலர்ல விஷுவலா நம்ம பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுக்கறது தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார் வேல்யூ ஹைலைட்டிங். இதுல அப்ளை பண்ற விதம் தான் எக்ஸலுக்கும் கால்க்கும் மாறுபடும். ஸோ எங்க இருக்கு? ஹோம்ல ஸ்டைல்ஸ்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அதுல எம்எஸ் எக்ஸல்ல அப்ளை பண்ணிக்கலாம். வியூல வேல்யூ ஹைலைட்டிங், அது கால்குல, அதுக்கு Ctrl+F8 ஷார்ட்கட் கீ. பட் ரெண்டுக்குமே பொதுவா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்டர் என்டரிங் டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் அப்ளை எ ஃபார்முலா. அதாவது ஒரு ரோலையோ இல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்லயோ டெக்ஸ்ட் நம்பர்ஸ், தென் ஒரு ஃபார்முலா, அந்த நம்பர்ஸுக்கான ஃபார்முலா, அது சம்மா இருக்கலாம், ஆவரேஜா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதை அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கையோ வேல்யூ ஹைலைட்டிங்கையோ அப்ளை பண்ண முடியும். அதுல
இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்பர் அண்ட் ஃபார்முலா பண்ணினதுக்கு அப்புறமா எக்ஸல்ல போய் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு கொடுத்தா ஒரு விண்டோ வரும். அதுல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கலர்ஸ் பார்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதை எடுத்து நமக்கு எந்த வேல்யூக்கு எந்த பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இது எக்ஸலை பொறுத்த வரைக்கும். இதே கேல்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஹைலைட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுவே கலர்ஸ் அப்ளை பண்ணிடும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கேல்குல பண்ணின ஒரு ரோ ஆஃப் செல்ஸை காமிச்சிருக்கு. அதில் டெக்ஸ்ட் செல்வின்னு அடிச்சிருக்கு. நம்பர்ஸ் 38 and 90. தென் 128ங்கிறது இது ரெண்டையும் சம் பண்ணக்கூடிய சம் ஃபார்முலா அப்ளை பண்ணின செல்லு. ஸோ வேல்யூ ஹைலைட்டிங் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் எல்லாம் பிளாக் கலர்லையும் நம்பர்ஸ் ப்ளூ கலர்லையும் தென் ஃபார்முலா அப்ளை பண்ணின அந்த செல்லில் இருக்கிற நம்பர் கிரீன் கலர்லையும் மாறிடும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அ டெக்ஸ்ட் ஆர் நம்பர். இது நம்ம வேர்ட்ல பார்த்த மாதிரியே தான். ஹோம்ல எடிட்டிங்ல ஃபைண்ட் அண்ட் செலக்ட், இது MS எக்ஸல். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு வராது, ஃபைண்ட் அண்ட் செலக்ட்னு வரும். இதே எடிட்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கால்குல. ஓகே, நெக்ஸ்ட் இன்சர்ட் a cell, row, column. எப்படி ஒரு ஒர்க் ஷீட்ல ஒரு செல்லையோ ரோவையோ காலமையோ அடிஷனலா இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத தான் பாக்குறோம். இன்சர்ட் ஷீட்டுங்கிறது முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ ஹோம்ல செல்ஸ்ல இன்சர்ட் அப்படிங்கிற மெனுல இன்சர்ட் செல்ஸ் ஆர் இன்சர்ட் ஷீட் ரோஸ் ஆர் இன்சர்ட் ஷீட் காலம்ஸ். இது MS எக்ஸலை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இன்சர்ட்ல செல்ஸ் ஆர் ரோஸ் ஆர் காலம்ஸ், இது கால்க பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் செல்ஸ், இன்சர்ட் ஷீட் ரோஸ், இன்சர்ட் ஷீட் காலம்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு அடிஷ்னலா ரோவோ செல்லோ தென் காலமோ இன்சர்ட் ஆயிடும். வேற கால்குல இன்சர்ட்ல போய் செல்ஸ் ரோஸ் காலம்ஸ் போட்டா அதே மாதிரி ஆட் ஆயிடும். தென் இன்சர்ட் a picture, clip art, shape, smart art, object. இதுல insert a picture, clip art, shape, smart art இது எல்லாமே ஒரு ஆப்ஷனுக்கு கீழே வரும். ஆப்ஜெக்ட்ங்கிறது வேற ஒரு ஆப்ஷன்ல வரும். ஸோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஹோம்ல இன்சர்ட்ல இல்லஸ்ட்ரேஷன்ஸ்னு எடுத்தோம்னா அதுல ஒரு பிக்சரையோ கிளிப் ஆர்ட்டையோ ஷேப்பையோ ஸ்மார்ட் ஆர்ட்டையோ இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இதே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இன்சர்ட் ஆப்ஷன்ல உள்ள டெக்ஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன்ல ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மூலமா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்ப பிக்சருக்கும் ஆப்ஜெக்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிக்சருங்கிறது அங்கிருந்தே ஒரு ஃபைல்ல எடுத்து போட்டுக்கொள்றது. ஆனா ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர், அதாவது ஒரு எம்பெடட் ஆப்ஜெக்டை உள்ள கொண்டு வரதுன்னு அர்த்தம். வேற ஒரு சாஃப்ட்வேர்ல பண்ணிருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நாம இங்க கொண்டு வர முடியும். சோ இது எக்ஸல. ஆனா கால்குல எப்படி? இன்சர்ட்ல பிக்சர் அப்படின்னு சொன்னால் அந்த பிக்சர் மூலமா, அதாவது ஃப்ரம் ஃபைல் நாம ஒரு கிளிப் ஆர்ட்டையோ இல்லைன்னா ஒரு பப்ளிஷர் பிக்சரையோ உள்ள கொண்டு வரலாம். இதே இன்சர்ட்ல ஆப்ஜெக்ட்னு எடுக்கும்போது அது மூலமா ஒரு சவுண்ட் ஃபைல், ஒரு வீடியோ ஃபைல், இல்லைன்னா OLE ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட், இது எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இதே ஷேப்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட் அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா வியூ மெனுல டூல் பார்ஸ்ல டிராயிங் டூல் எடுத்தோம்னா அது மூலமா இதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 1, 2, 3, 4 எல்லாமே மோர் ஆஃப் பிராக்டிக்கல் ஓரியன்டட் அண்ட் தியரி ஓரியன்டட். இது முன்னாடியே சொல்லிட்டேனா. ஸோ பிராக்டிக்கல் ஓரியன்டட் தியரி கொஸ்டின்ஸ் நிறையவே எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்கப்படும். அதுல இப்ப பிராக்டிக்கல் ஓரியன்டட் தியரி கொஸ்டின் ஒன்னையும் பார்க்க போறோம்.
copy or move the cell content into another cell. ஒரு range of cellsல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இன்னொரு லொகேஷனுக்கு எப்படி காப்பி பண்றது, மூவ் பண்றது. அதுல 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் drag and drop மெத்தட். இழுத்து அந்த இடத்துல விட்டுறது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல select the range of cells to be copied. எதை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது முதல்ல செலக்ட் பண்ணிக்கோ. then point to the border of range. அந்த range of cells உடைய border endல அதை பாயிண்ட் பண்ணு. the mouse pointer changes its shape to an arrow. அப்ப mouse pointer என்ன ஆகும்? அதனோட ஷேப்பை ஒரு arrowவா மாத்திக்கும். இந்த கீழே வர பிக்சரை பாருங்க. range of cells செலக்ட் பண்ணி அதனுடைய பார்டர்ல பாயிண்ட் பண்ணும்போது அந்த மவுஸ் பாயிண்டர் தெரியுது பாருங்க, அதனோட ஷேப் arrowவா மாறிடுச்சு. இப்ப எப்படி மூவ் பண்றது, எப்படி காப்பி பண்றதுன்னு பார்க்கலாம். to move, press the left mouse button, drag to the new location. so அந்த மவுஸ் பாயிண்டரோட லெஃப்ட் மவுஸ் பட்டனை பிரஸ் பண்ணி அதை நியூ லொகேஷனுக்கு கொண்டு போய் டிராக் பண்ணி விட்டுட்டால் மூவ் ஆயிடும். அப்போ ஒரிஜினல் லொகேஷன்ல அந்த கண்டென்ட் இருக்காது. டு காப்பி, இதுக்கு press control key while dragging to the new location. அதே மாதிரி இதுல drag பண்ணி இழுக்கும்போது கண்ட்ரோல் கீயையும் பிரஸ் பண்ணிக்கிட்டா அந்த நியூ லொகேஷன்ல அந்த கண்டென்ட் காப்பி ஆயிடும். அப்ப ஒரிஜினல் கண்டென்ட்டும் அதே இடத்துல இருக்கும். இப்ப இந்த இடத்துலயும் காப்பி ஆயிடும். அடுத்தது டைரக்ட் மெத்தட், காப்பி அண்ட் பேஸ்ட். select the cells to be copied using control C. control C பயன்படுத்தி அந்த செல்ல முதல்ல காப்பி பண்ணிக்கோ. then paste into a new cell using control V. அப்ப நியூ செல்லுக்கு கொண்டு போய் அதை control V பயன்படுத்தி பேஸ்ட் பண்ணு. இது copy and paste method. அடுத்தது cut and paste. cut the cells to be pasted using control X. எந்த range of cells வரைக்கும் நமக்கு கட் பண்ணணுமோ அதை control X பயன்படுத்தி கட் பண்ணு. அதுக்கப்புறம் paste into a new cell using control V. அப்ப இந்த cut and paste மெத்தட்ல ஒரிஜினல் லொகேஷன்ல கண்டென்ட் இருக்காது. sorting a column. to arrange the values or text either in ascending or descending in a column. அதாவது ஒரு வேல்யூஸையோ இல்லைனா டெக்ஸ்டையோ ஏறுமுகமாகவோ அல்லது இறங்குமுகமாகவோ வரிசைப்படுத்துதல், அதுதான் sorting a column. ஆனா இங்க நம்ம sorting a columnனு தான் சொல்றோம், ரோன்னு சொல்லல. என்ன காரணம்? ஒரு காலம்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆர் வேல்யூஸை மட்டும்தான் நம்மளால சார்ட் பண்ண முடியும். ரோல இருக்கிறத சார்ட் பண்ண முடியாது. இதனோட ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு? ஹோம்ல, எடிட்டிங்ல, சார்ட் அண்ட் ஃபில்டர், இது MS Excelல. டேட்டால சார்ட், இது கால்க்ல. அடுத்தது ஃபில்டர். to find data for a specific criteria from the given range of data. கொடுக்கப்பட்ட range of dataவிலிருந்து specific criteria சொல்றோம். அதாவது குறிப்பிட்ட அளவுகோலை பயன்படுத்தி ஒரு டேட்டாவை கண்டுபிடிப்பதுதான் ஃபில்டர். அதாவது வடிகட்டி நமக்கு என்ன டேட்டா வேண்டுமோ அதை மட்டும் நமக்கு காண்பிக்கும். இது எங்க இருக்கு? ஹோம்ல, எடிட்டிங்ல, சார்ட் அண்ட் ஃபில்டர், இது MS Excelல. டேட்டால ஃபில்டர், இது கால்க்ல. அடுத்தது வேலிடேஷன். to prevent the invalid data being entered. ஒத்துவராத இல்ல தப்பான ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுவதை தவிர்ப்பது, அதுதான் வேலிடேஷன். அதை சரி பார்க்குது.
அது இதை என்டர் பண்ணலாமா கூடாதாங்கிறத சரி பார்ப்பது தான் வேலிடேஷன். இது எங்க இருக்கு? டேட்டால, டேட்டா டூல்ஸ்ல, டேட்டா வேலிடேஷன் எம்எஸ் எக்ஸல்ல. டேட்டால வேலிடிட்டி இது கால்க்ல. வேலிடேஷன் பொறுத்த வரைக்கும் 3 types of validation இருக்கு. ஸ்டாப், வார்னிங், இன்ஃபர்மேஷன். இப்ப இந்த வேலிடேஷன்ங்கிறது பிராக்டிக்கல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் டீல் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது C1, C2 பிராக்டிக்கல் புக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்டாப், வார்னிங், இன்ஃபர்மேஷன் அது மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டாப்ங்கிற எரர் அலர்ட் எடுத்தோம்னு சொன்னா நாம கொடுத்திருக்கிற வேல்யூக்கு இன்புட் மெசேஜ் கொடுக்கும்போது ஃபைனலா அது ஸ்டாப்ங்கிற வேல்யூ, தட் இஸ் ஸ்டாப்ங்கிற எரர் அலர்ட் மூலமா ஒத்துவராத ஒரு நம்பரை என்டர் பண்ணும்போது என்டர் பண்ண விடாது. அப்ப நம்ம முன்னாடியே என்ன மாதிரி இன்புட் மெசேஜ் கொடுக்கணும், என்ன மாதிரி அதுக்கு எரர் அலர்ட் கொடுக்கணும், எதை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா முன்னாடியே கொடுத்துடுவோம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் எரர் அலர்ட்டுங்கிறதுல ஸ்டாப் அப்படின்னு எடுக்கும்போது தென் நம்ம ட்ரை பண்ணும்போது, அதாவது அந்த டேட்டாவை என்டர் பண்ண ட்ரை பண்ணும்போது கொடுத்திருக்கிற இன்புட் மெசேஜ் என்ன சொல்லும் அப்படின்னா, நாம ஒத்துவராத ஒரு வேல்யூவை கொடுக்கும்போது ஸ்டாப் வார்னிங்க கொடுத்து அக்செப்ட் பண்ண விடாது. ஆனா வார்னிங்கிற எரர் அலர்ட் எடுக்கும்போது அதே மாதிரி ஒத்துவராத ஒரு டேட்டாவை என்டர் பண்ணும்போது அது என்ன பண்ணும்னா, நீ தப்பான வேல்யூவை அடிக்கிற, பட் யூ வாண்ட் டு கண்டினியூ பண்ணிக்கிறியான்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்கும். அது வார்னிங் கொடுத்து நம்மளை கேட்கும். வேணும்னா நம்ம எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு கரெக்டான வேல்யூவை என்டர் பண்ணலாம். ஆனா இன்ஃபர்மேஷன்ங்கிறது என்ன பண்ணும்? எரர் அலர்ட்ல நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்தோம்னா ஒத்துவராத வேல்யூவை என்டர் பண்ணும்போது டைரக்டா இது எரர் அலர்ட்டை காமிச்சிட்டு ஆனா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் 3 விதமான வேலிடேஷன். பட் இது பிராக்டிக்கல்ல பார்க்கும்போது தான் இன்னும் ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது நல்லாவே புரியும்.